விருச்சிக ராசி புதன் தசை. இது அஷ்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. இந்த தசை வந்தால், அதாவது இளம் வயது காலகட்டத்தில் தான் இந்த தசை வரும். அதுலேயும் இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி. இந்த பயிற்சி என்ன பண்ணும்? இந்த பயிற்சிக்கு இந்த புதன் தசையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படின்னு சொல்லிட்டேன். இது நன்மை செய்யாத தசை. இது எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? ஏன்னா நிறைய பேர் விருச்சிக ராசியில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் சரியான வேலை அமையல, சரியான படிப்பு இல்லை, சரியான எனக்கு தொழில் அமையலை, நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. இது மாதிரி திருமண வாழ்க்கை கொஞ்சம் தள்ளி போயிருக்கும் ஒரு சில பேருக்கு. புதன் தசை முடிஞ்ச பிறகு கூட ஒரு சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. அப்படி இல்லைனாக்கா புதன் தசை சென்டர் பகுதி 10 வருடம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் ஆயிருக்கு, அதாவது வயசாகி கல்யாணம் ஆயிருக்கு. இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த புதன் தசையில். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த செவ்வாயோட வீட்டுக்கு கடுமையான பகை கிரகம் புதன். இவர் இந்த ராசிக்கு எப்படி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கலாம். இன்னொன்று, நட்சத்திரமும் உங்களுக்கு யோக கிரக நட்சத்திரமாக வந்துடணும். அவர் எங்கே வேணா இருக்கட்டும். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய குருவுடைய நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா செவ்வாயுடைய நட்சத்திரம், இன்னொன்று சூரியன் சந்திரன் நட்சத்திரம். இது மாதிரி நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் ஒன்றா இருப்பாங்க இல்லையா? அடிக்கடி அவர் வக்கரமாயிடுவார். இந்த புதன் அஸ்தங்கமாயிடுவார். அதனால் அது மாதிரியான இடங்களில் இருக்கும்போதும் ஒரு சில நல்ல பலன்களை கொடுக்கலாம். அப்படியே இல்லைனாக்கா வேறு லக்னமாக அந்த லக்ன யோகாதிபதியாக வந்துட்டான்னு வச்சிங்களேன். மெயின் லக்ன யோகாதிபதியாக அந்த புதன் வந்துட்டா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை பெருசாக பலன்கள், கஷ்டமான பலன்களை கொடுக்காது. இது எப்பெல்லாம் கஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, 7 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போது. இப்போ 7 சனியும் கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது. ஆனால் படாத பாடுபடுறேன். இந்த ராசியில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நான் இந்த நட்சத்திரம் எனக்கு நல்லதே நடக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா இதன் பிறகு நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 8ல் குரு வக்கர நிவர்த்தி. இப்போ 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போதே, அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு போறாருன்னு வச்சிங்களேன். அதாவது சந்திரனோட வீட்டுக்கு உச்சமாக போவார் இந்த குரு பகவான். அது போகும்போதே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இப்போ ஒரு 80 நாட்கள் கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நல்ல ஒரு வேளாமையும், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனை தீரும். கடன் யாராருக்கெல்லாம் வராமல் இருக்கோ, அதாவது காசு வராமல் இருக்கோ, கடன் கொடுத்து வராமல் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பணம் எதிர்பார்த்து வராமல் இருக்கும், அதெல்லாம் இப்போ வரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகப்படியாக. ஏன்னா கோச்சார கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனி நல்லா இருக்கார் 5ஆம் இடத்துல. இன்னொன்று குரு அப்போ வக்கர நிவர்த்தினாவே சிறப்பு தான். உங்களை படாத பாடு படுத்திட்டார். அதாவது கடந்த 3 வருஷமாக குரு 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, இந்த 3 இடத்துல இருக்கும்போது இது யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குரு அவயோக கிரக நட்சத்திரம் ஏறினவங்களுக்கும், இன்னொன்று ராகு கேதுவோடு சேர்ந்தவர்களுக்கு, லக்ன மறைவு இல்லைன்னா ராசிக்கு மறைவு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஒரு 3 வருஷமாக எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அதை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. இப்போ 2024 கூட ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. 24லேருந்து வேலை பாதிப்பு நிறைய பேருக்கு கொடுத்தது. ஏன்னா போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அந்த காலகட்டத்திலேருந்தே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. அது ஏன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பார், இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில், இல்லை சனியோட பார்வையில். ஏன்னா சனியோட பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா 2022க்கு அப்புறம் ஒன்று ஆயில்யத்தில் குரு இருந்தாலோ, அப்படி இல்லை மக நட்சத்திரத்தில் குரு இருந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில், அப்போல்லாம் 2022லேருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. இது எது சார்ந்து அப்படின்னாக்கா வேலை சார்ந்து. ஏன்னா அவயோக தசையில் உங்களுக்கு அது மாதிரி பலன்களை தான் கொடுக்கும். இது தசை நல்லா இல்லை, நல்லது செய்யாத தசைன்னா சனி பகவானும் சேர்ந்து கொடுப்பார். அவர் நகரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்யும் போது ஒன்று நட்சத்திராதிபதி பார்ப்பார். அந்த நட்சத்திராதிபதி லக்னத்துக்கோ ராசிக்கோ மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில். இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல
3, 7, 10 பார்வை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து செவ்வாய் அப்படி இல்லைனாக்கா கேதுவோட நட்சத்திரம், அது மாதிரி கேதுவோட நட்சத்திரம் கொண்ட கிரகங்கள் இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்டமாதிபதி அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு வந்து புதன் அவரே தசை நடத்துகிறார். 2024 அதாவது எண்டுக்கு பிறகு அந்த பூரட்டாதியில் போகும்போதே 10ஆம் பார்வை கேட்டை நட்சத்திரத்துக்கு, அதாவது கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒன்று குரு இருந்தாலோ இல்லை புதன் இருந்தாலோ அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு சில பேருக்கு அது வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. வேலை ரீதியாக தொழில் ரீதியாக சரியான வேலை அமையாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா வேலையில் ப்ராப்ளம் வந்திருக்கும், வேலை மாற்றங்கள் அங்கே தான் சார் ஒரு வேலை போச்சு எனக்கு உடனே வேலை கிடச்சிச்சு, அந்த வேலையை வந்து நிரந்தரமாக இருக்க முடியல, இல்லை அந்த வேலை மாறினேன் அந்த வேலையிலேருந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அது வந்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து. இந்த தசை சரியில்லைன்னா ஒரு வேலை சரியாகவே இருக்க முடியாது, வேலை போயிட்டே இருக்கும் பாட்டுன்னு. ஒரு வேலை ஒவ்வொரு கம்பெனியில் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்க முடியும். ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் சரியாக இருந்துச்சுனாக்கா ஊர் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கேது இருக்கக்கூடாதாங்க, கேதுவோட சேர்ந்து இருக்கிறது அது மாதிரி நல்ல வேலை கொடுத்துரும், அலைய வச்சுன்னே இருக்கும். ஒரே கம்பெனி பல இடத்துல அனுப்பி விடுவாங்க, பல பேருக்கு அனுப்பி விடுவாங்க, அங்கே போங்க இங்கே போங்க, அங்கே ஒரு 2 வருஷம் இங்கே 2 வருஷம் அப்படி. ஆனால் நல்ல சம்பளம் நல்லா அது மாதிரியும் இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 19 வருடம் சனியுடைய இருப்பு தசா இருப்புகள். அதில் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 3 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இந்த புதன் மகா தசை அப்படிங்கிறது வரும். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. ஒரு சில பேருக்கு 6 வருடம் 7 வருடம் 9 வருடம் இல்லை 13 வருடம் எது வேணா இருக்கலாம், அது வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். இது அஷ்டமாதிபதி தசை. ஒரு சில பேருக்கு வந்து கடுமையான முயற்சி போடணும், நீங்கள் கடுமையான முயற்சி போட்டால் தான் அதில் ஜெயிக்க முடியும். ஏன்னா மன உளைச்சல்களை கொடுத்துனே இருக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஆனால் லக்ன யோகராக வந்தால் சிறப்பு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை தான். நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணணும். படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை படிப்பு முடிச்சுட்டு வெளிநாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக முயற்சியை போடுங்க, எஃபோர்ட் போடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சொந்த பந்தங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேராது, கொஞ்சம் தூரம் தான் இருப்பாங்க எல்லாமே. அது மாதிரி இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசை மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும், என்ன தசை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நகரக்கூடிய இடங்களை வச்சு பார்த்தோம்னால் உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்புகள் கிடையாது. இதன் பிறகு தான் வெற்றி வாய்ப்புகள். ஏன்னா 3 வருஷமாக குரு வந்து நகர்வு சரியில்லை. இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பா. தசாபுத்தி சரியில்லைன்னா கூட ஓரளவுக்கு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த புதன் திசையில். இன்னொன்று, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பரவாயில்ல நல்லாவே இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி, வேலை வளர்ச்சி, அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் அப்படிங்கிறது சூரியனோட சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இது எப்படியும் வந்து சூரியனோடவே இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்ததுனாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது வந்து கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கிறது, அது மாதிரி அல்சரு, இது மாதிரி இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஒரு சில பேர் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப நேரம், அதாவது ரொம்ப கண் வைக்கக்கூடாது. அதுமாரிலாம் நிறைய பயணங்கள் வந்து ரொம்ப தூர பயணங்கள்லாம் இந்த ராசிக்கு ஒத்து வராது. இது வந்து நிறைய இது கொடுத்துரும், அதாவது உடல்நல தொந்தரவுகள்லாம் நிறைய கொடுக்கும். அட்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இது சிறப்பு, பரவாயில்ல. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், ஒரு நிலையான ஒரு வேலை கிடைக்கிறது. வேலைலாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பிரச்சனைகள் வராது. இந்த புதன் தசையில் நல்லபடியாக போகும். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு இந்த புதன். ஏன்னா சனியுடைய உங்களுக்கு நகர்வு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நகரக்கூடிய இடத்துல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு வந்து பகை கிரகம் தான் சனி, இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் இப்போ பரவாயில்ல.
இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில், தொழில் செய்யக்கூடிய இடத்துல. அது மட்டும் இல்லாமல் வந்து குடுக்கல் வாங்கல்ல, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, குலதெய்வ பூஜை கொடுக்கறது சரி. இன்னொன்று வந்து அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மன அமைதியை நீங்கள் காத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த அஷ்டமாதிபதி தசையில் எப்பவுமே வந்து மன உளைச்சலை கொடுத்துனே இருக்கும். ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அது கோவம் வந்துடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க மாட்டீங்க. இப்போ இந்த காலகட்டம் இப்போ வந்து குருவுடைய நகர் உங்களுக்கு சிறப்பு. இதன் பிறகு வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை அப்படிங்கிறது இந்த குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு, சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.